32 ஆண்டுகால நீண்ட வெற்றி பயணத்தில் அளப்பரிய பங்களிப்பை நல்கிய பணியாளர்களுக்கும் விற்பனை ஆலோசகர்களுக்கும் தனது நன்றியை தெரிவிக்கும் முகமாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் செலிங்கோ லைஃப் வருடாந்த பரிசளிப்பு விழா இவ்வாண்டும் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இனிதே நடைபெற்றது. பிரதம அதிதி ஏனைய கௌரவ அதிதிகளின் வருகை, பாரம்பரிய சம்பிரதாயங்களுக்கு அமைய மங்கள விளக்கேற்றல், நிறுவனத்திற்காக உன்னத சேவையாற்றி மறைந்த ஊழியர்களுக்காக 1 நிமிட நேர மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அனைவரும் இணைந்து நிறுவனத்தின் கீதத்தை பெருமையுடன் பாடினர். விழாவுக்கு வருகை தந்த அதிதிகள், விருந்தினர்கள் மற்றும் அனைவரும் செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரியும் முகாமைத்துவ பணிப்பாளருமான திரு துஷார ரணசிங்க அவர்கள் வரவேற்று உரையாற்றினார். අප සැම අතර විශ්වාසය සහ කැපවීම මත පදනම් වූ මනා සබඳියාවක් පවතිනවා. සෙලින්කෝ ලයිෆ් සමාගම තුළ අප සැම විවිධ තනතුරු හොබවමින් කටයුතු කළත් අප සියලු දෙනා එක් අරමුණක් කරා ඇදෙන සහෝදර බලකායක් වෙනවා. ඉදිරියටත් ඔබ සැමගේ උනන්දුව සහ කැපවීම අපගේ සමාගමේ දර්ශනය සාක්ෂාත් කර ගැනීමට උපකාරී වෙනු ඇතැයි මා බලාපොරොත්තු වෙනවා. பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துடன் இணைந்த முதுகலை மேலாண்மை நிறுவனத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் பேராசிரியர் அஜந்த தர்மசிறி அவர்களின் சொற்பொழிவு. ජයග්‍රාහී උද්දාමයෙන් පිරිච්ච ජයග්‍රාහී එල්ලයන් සපුරාලමින් 30 වසරක් පුරා ගමනක යෙදෙන පිරිසක් හිටියා. ඉතින් අපි අතර යම් කිසි සමානත්වයක් පොදු බවක් තියෙනවා. ඒ නිසා පළමු කොට දැක්ම, ඊළඟට ඇල්ම. First the vision, then the passion. Third one is the most critical, action. ඒ අධිෂ්ඨානයෙන් පිරීලා ඉදිරියට යන්නට ජවය ශක්තිය ලැබේවා කියලා කොළඹ නගරේ ඉතිහාසයේ කවරදාවත් ඇහිලා නැති දැවැන්ත අතිදැවැන්ත අත්පොළසන් නාදයකින් අපේ ජවය, අපේ උද්දාමය, අපේ උද්‍යෝගය ප්‍රකාශ කරමු. ජයෙන් ජයම වේවා. திறம்பட செயலாற்றிய ஊழியர்களுக்கான விருதுகளுடன் வைபவம் ஆரம்பமானது. செலிங்கோ லைஃப் பொது நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு ஹர்ஷல் குணவர்தன அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு சிரேஷ்ட முகாமையாளர் திரு அஞ்சுல சில்வா அவர்களும் விருதுகளை வழங்கினர். அடுத்த கட்ட விருதுகளை வழங்க செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் திரு CS வீரசூர்யா அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு சிரேஷ்ட முகாமையாளர் திரு BA நந்தலால் அவர்களும் இணைந்து வழங்கினர். பாடகர் பிரவீன் கனிஷ்கா அவர்களின் பாடல் ஒன்று அரங்கை அலங்கரித்தது. அடுத்ததாக விற்பனை பிரிவினர்களுக்கான வெள்ளி விருதுகளை செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு பொது முகாமையாளர் திரு ரஞ்சித் உதயசிறி அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பயிற்சி பிரதி முகாமையாளர் திரு RD விபுலதேஜ அவர்களும் வழங்கினர். இரண்டாவது கட்ட விருதுகளை செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பிரதான தொழில்நுட்ப தகவல் முகாமையாளர் திருமதி உபமாலிகா ரத்நாயக்க உடன் இணைந்து செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை பிரதி முகாமையாளர் திரு நந்த ஜெயவர்தன அவர்களும் வழங்கினார். சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார் பிரவீனா விக்னேஸ்வரன் அரங்கத்தை மகிழ்வித்தார். அடுத்தபடியாக விற்பனை பிரிவின் நிர்வாகிகளுக்கான வெள்ளி விருதுகள் விற்பனை நிர்வாகிகளுக்கும்
விற்பனை ஆலோசகர்களுக்குமான தங்க விருதுகள் மற்றும் கிளை தலைவர்களுக்கான சான்றிதழ்கள், பதக்கங்கள் ஆகியவற்றை வழங்குவதற்காக செலிங்கோ காப்புறுதி நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி ஜகத் அல்விஸ் அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் தகவல் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப பாதுகாப்பு பிரதி முகாமையாளர் திரு வசந்த ஹேமகுமார அவர்களும் பங்கேற்றனர். அடுத்த விற்பனை பிரிவுக்கான விருதுகளை செலிங்கோ காப்புறுதி நிறுவனத்தின் தலைவர் திரு அஜித் குணவர்தன அவர்களும், செலிங்கோ லைஃப் காப்புறுதி நிறுவனத்தின் விற்பனை நிர்வாக சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் திரு HA சுரவீர அவர்களும் வழங்கினார்கள். இது தகாஃபுல் மெரிட்ஸ் வெள்ளிக்குழுவுக்கான சான்றிதழ்கள், அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ், தொடர்ச்சியாக ஒப்பந்தங்கள் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்ட சேவையை பாராட்டி பெர்சிஸ்டன்சி சான்றிதழ்கள், விற்பனை ஆலோசகர் 3வது 2வது மற்றும் முதலிடம், விற்பனை நிர்வாகிகள், கிளை தலைவர்கள் ஆகியோருக்கான விருதுகளாகும். அடுத்ததாக ஆந்தனி சுரேந்திர தலைமையிலான குழுவினரின் இசை நிகழ்ச்சி. நெல்லியடி கிளை இலக்கம் 2 தலைவர் வி பாஸ்கரன் அவர்கள் தமது விற்பனை தொழிலின் வெற்றி பற்றிய அனுபவங்களை சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொண்டார். அது எனக்கு மிக்க அந்த நெல்லியடி பிரதேசத்திலே முதல் பிராண்ட் காரையோடைய பெருமை செலிங்கோவில் வேலை செய்ததனால் எனக்கு கிடைத்தது என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். அது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. மேலும் என்னுடைய விற்பனையை நான் இலக்குப்படுத்துவதற்காக 2019ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு மோட்டார் சைக்கிளை நான் கொள்ளுநர் செய்திருந்தேன், எனது விற்பனையை இலக்குப்படுத்துவதற்காக. இவ்வாறு எனது பயணங்கள் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே எனது வீட்டினை நான் புனரமைக்க வேண்டிய நிலைப்பாடு எனக்கு இருந்தது. அதற்காக நான் எனது வீட்டுக்காக எனது செலிங்கோ லைஃப் வருமானத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் பெறுமதியிலே ஒரு வீட்டினை நான் அமைத்திருக்கின்றேன். அந்த பிரதேசத்திலே எனக்கு செலிங்கோ லைஃபில் கிடைத்த வாய்ப்பினால் இதை செய்து முடித்திருக்கின்றேன். அடுத்ததாக ஒரு விவசாயத்துக்காக ஒரு நிலத்தினை நான் செலிங்கோ வருமானத்திலிருந்து கொள்ளையர் செய்திருக்கின்றேன். அடுத்ததாக எனக்கு கிடைத்த வெற்றியாக கிடைக்கின்றது. அடுத்து வரும் விருதுகளை வழங்க செலிங்கோ காப்புறுதி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிரதான நிர்வாக அதிகாரியுமான திரு பேட்ரிக் அல்விஸ் அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் திரு சுனில் திலக்ரத்ன அவர்களும் இணைந்து கொண்டனர். விருதுகள் ஓய்வூதிய ஒப்பந்தங்கள் விற்பனைக்கான CRA சாம்பியன் அவார்ட்ஸுக்கான சான்றிதழ்கள் 3வது 2வது மற்றும் முதல் இடங்களுக்காகவும் வழங்கப்பட்டன. அடுத்த விருதுகளை வழங்க செலிங்கோ காப்புறுதி நிறுவனத்தின் பிரதி நிர்வாக பணிப்பாளர் திரு உபாலி விதாரண அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் சிரேஷ்ட வர்த்தக மேம்பாட்டு முகாமையாளர் திரு N சுப பண்டித அவர்களும் இணைந்தனர். இதில் பேங்க் அஷூரன்ஸ் சாம்பியன் மற்றும் குரூப் இன்சூரன்ஸ் சாம்பியன் ஆகிய இடங்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மோர்கேஜ் புரொடெக்ஷன் சாம்பியன் குழுமத்திற்கான விருதுகளை வழங்க செலிங்கோ காப்புறுதி நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு நிஹால் பீரிஸ் அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் திரு லக்ஷிக கேரகல அவர்களும் இணைந்தனர். அரங்கத்தை மகிழ்விக்க ஒரு நடனம் அரங்கேறியது. கோஆபரேட் யூனிட் 4 கிளையின் வர்த்தக மேம்பாட்டு முகாமையாளர் எம் பிரியவிராஜ் அவர்களது அனுபவங்களை சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார். ඇයි මට මේ ලබා ගන්න බැරි? එයාට මම අදිස්ථාන කරගත්තා අනිවාර්යයෙන්ම මම මගේ BMW රථයක් ලබා ගන්න බව. ඒ අනුව මට හැකි වුණා ලක්ෂ 110ක් වටිනා බ්‍රෑන්ඩ් නිව් BMW රථය ලබා ගන්න. ඒ විතරක් නෙමෙයි මගේ දෙවෙනි දිවසේ වැඩ කටයුතු මේනකට අවසන් වෙමින් පවතිනවා. මම මේ සෑම දෙයක්ම ලබා ගත්තේ செலிங்கோ லைஃப் සමාගම. அடுத்த விருதுகளை வழங்க விழாவின் பிரதம அதிதி ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துடன் இணைந்த முதுகலை மேலாண்மை நிறுவனத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் பேராசிரியர் அஜந்த் தர்மசிரி அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் திரு T விஜயநாத் அவர்களும் இணைந்தனர். இவ்விருதுகளானது புதிய ஆலோசகர்களை அறிமுகப்படுத்தும் போட்டி, பெஸ்ட் மேன் பவருக்காக வழங்கப்படும் விருது,
அதிகமான ஆயுள் காப்பீடுகளை வழங்கிய விற்பனை ஆலோசகர், விற்பனை நிர்வாகிகள் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் ஆகியோருக்காகவும், அத்துடன் ஓய்வூதிய திட்ட உறுப்பினர்களுக்கான வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் லாயல்டி பெனிஃபிட் விருதுகளுக்காகவும் வழங்கப்பட்டவை. செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரியும் முகாமைத்துவ பணிப்பாளருமான திரு துஷார ரணசிங்க அவர்கள் நிகழ்வின் பிரதம அதிதி ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்துடன் இணைந்து முதுகலை மேலாண்மை நிறுவனத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் பேராசிரியர் அஜந்த தர்மசிறி அவர்களுக்கு விசேட ஞாபகார்த்த பரிசினை வழங்கி கௌரவித்தார். அதன் பின்னர் சர்வதேச தரநிலைக்கான விருதினை வழங்க செலிங்கோ லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் ஷரியா கமிட்டியின் உறுப்பினர் திரு இஃப்திகார் அசீஸ் அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு துறையின் சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் திரு பிரியந்த பண்டார அவர்களும் வழங்கினர். இதில் சர்வதேச தரநிலை விருது, சர்வதேச தரநிலை முகாமைத்துவ விருது, நெஸ்கோ விருது மற்றும் நஃப்லியா வருடாந்த விருது 2019 விழாவில் தேசிய மற்றும் பாரிய தொழில் நிறுவனங்களின் கீழ் வரும் சிறந்த ஆலோசனையாளர்களுக்கான வெண்கல மற்றும் தங்க விருதுகள் வழங்கப்பட்டன. பாடகி விண்டி குணதிலகவின் பாடல் அரங்கை மகிழ்வித்தது. ஆண்டு $1 மில்லியன் ரவுண்ட் டேபிளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான விருதினை செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு பொது முகாமையாளர் திரு ஜோ ஜெயவர்தன, செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் சீஃப் ரிஸ்க் ஆபீசர் திரு சுஜீவ குமார பெரும ஆகியோர் வழங்கினார்கள். 2019 ஆண்டு $1 மில்லியன் ரவுண்ட் டேபிளுக்கு தெரிவு செய்யப்பட்ட இரண்டாவது குழுமத்திற்கான விருதினை செலிங்கோ காப்புறுதி நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு ரெக்ஸ் குணதிலக அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் தொழில்நுட்ப பிரிவின் சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் திரு அசோக் சிறிசேன அவர்களும் வழங்கினர். 2019 ஆண்டு $1 மில்லியன் ரவுண்ட் டேபிளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும், MDRT கோட் ஆஃப் தி டேபிள் மற்றும் டாப் ஆஃப் தி டேபிள் தகுதி பெற்றவர்களுக்குமான விருதுகளை செலிங்கோ காப்புறுதி நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு அஜித் பெரேரா, செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் திரு வசந்த விஜயசிங்கா ஆகியோர் வழங்கினார்கள். மீண்டும் நடன குழு பார்வையாளர்களை களிப்பூட்டியது. ஹை ஃபிளையர்ஸ் விசேட விருது மற்றும் ஹை ஃபிளையர்ஸ் அசோசியேட் மெம்பர் விருதுகளை செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு ரங்க அபயநாயக்க அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பேங்க் அஷூரன்ஸ் பிரிவின் சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் திரு மஞ்சுள தேனுவர அவர்களும் வழங்கினார்கள். ஹை ஃபிளையர்ஸ் கிளப் மெம்பர் விருதினை செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு பாலித்த ஜெயவர்தன அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு சிரேஷ்ட பிரதி பொது முகாமையாளர் திரு TNY மோசத் அவர்களும் வழங்கினார்கள். ஹை ஃபிளையர்ஸ் கிளப் மெம்பர் விருது, ஹை ஃபிளையர்ஸ் கிளப் கோட் ஆஃப் தி டேபிள் மற்றும் டாப் ஆஃப் தி டேபிளுக்கு தெரிவு செய்யப்பட்ட விற்பனை ஆலோசகர், குழு தலைவர், கிளை தலைவர் ஆகியோருக்கான விருதுகளை வழங்க செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு டேவான் குரே, செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வாழ்க்கை செயல்பாட்டு பிரிவின் பொது முகாமையாளர் திரு ஜகத் அபேரத்ன ஆகியோர் இணைந்தனர். அடுத்து பாத்திய மற்றும் சந்தோஷ் நிகழ்வுக்கு மெருகூட்டினர். அதனை அடுத்து விற்பனை துறையின் முக்கிய விருதுகளை வழங்க செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரியும் முகாமைத்துவ பணிப்பாளருமான திரு துஷார ரணசிங்க அவர்களும், செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் விற்பனை பிரிவின் பொது முகாமையாளர் சமித்த ஹேமச்சந்திர அவர்களும் இணைந்தனர். சிறந்த பிராந்திய விற்பனை முகாமையாளருக்கான விருதினை எஸ் தர்ஷன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்.
ருக்கி பிரிவின் குறைந்த சாத்திய சந்தைக்கான சிறந்த விற்பனை ஆலோசகர் கல்கமுவ இலக்கம் 1 கிளையின் THPGHN கருணாரத்ன. ருக்கி பிரிவின் இடைசாத்திய சந்தைக்கான சிறந்த விற்பனை ஆலோசகர் பண்டுவஸ்னுவர இலக்கம் 1 கிளையின் DNM ரணசிங்க. ருக்கி பிரிவின் சிறந்த சாத்திய சந்தைக்கான சிறந்த விற்பனை ஆலோசகர் வில்லவத்தை இலக்கம் 2 கிளையின் AN பிரியதர்ஷினி. ருக்கி பிரிவின் குறைந்த சாத்திய சந்தைக்கான சிறந்த பிரிவு பொறுப்பாளர் கல்கமுவ இலக்கம் 1 கிளையின் JAT அபிலாஷ. ருக்கி பிரிவின் இடைசாத்திய சந்தைக்கான சிறந்த பிரிவு பொறுப்பாளர் பண்டுவஸ்னுவர இலக்கம் 1 கிளையின் RDS விஜயரத்ன. ருக்கி பிரிவின் சிறந்த சாத்திய சந்தைக்கான சிறந்த பிரிவு பொறுப்பாளர் வில்லவத்தை இலக்கம் 2 கிளையின் K தர்மினி. ருக்கி பிரிவின் குறைந்த சாத்திய சந்தைக்கான சிறந்த கிளை பொறுப்பாளர் கல்கமுவ இலக்கம் 1 கிளையின் DMGS திசாநாயக்க. ருக்கி பிரிவின் குறைந்த சாத்திய சந்தைக்கான சிறந்த கிளை பொறுப்பாளர் பண்டுவஸ்னுவர இலக்கம் 1 கிளையின் WMK விஜயசூரிய. வெட்டரன் பிரிவின் குறைந்த சாத்திய சந்தைக்கான சிறந்த விற்பனை ஆலோசகர் கல்கமுவ இலக்கம் 1 கிளையின் HMCK ஹேராத். வெட்டரன் பிரிவின் இடைசாத்திய சந்தைக்கான சிறந்த விற்பனை ஆலோசகர் பன்னல இலக்கம் 1 கிளையின் PHCLB சில்வா. வெட்டரன் பிரிவின் சிறந்த சாத்திய சந்தைக்கான சிறந்த விற்பனை ஆலோசகர் அம்பலாந்தோட்டை இலக்கம் 2 கிளையின் AIP மஞ்சுள. வெட்டரன் பிரிவின் இடைசாத்திய சந்தைக்கான சிறந்த பிரிவு பொறுப்பாளர் வாரியபுல இலக்கம் 1 கிளையின் HADS ஜெயரத்ன. வெட்டரன் பிரிவின் சிறந்த சாத்திய சந்தைக்கான சிறந்த பிரிவு பொறுப்பாளர் நுகேகுட இலக்கம் 1 கிளையின் RP எதிர்சிங்க. வெட்டரன் பிரிவின் சிறந்த சாத்திய சந்தைக்கான சிறந்த கிளை தலைவர் பிரிவின் 3ஆம் இடம் நெல்லியடி இலக்கம் 2 கிளையின் V பாஸ்கரன். செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் வர்த்தக மேம்பாட்டு பிரிவின் பொது முகாமையாளர் ரஞ்சித் உதயசிறி அவர்கள் நன்றியுரையாற்றினார். செலிங்கோ ජීවිත රක්ෂණ අමරේ තරුපායන සැඳෑවේ තවත් තරු පුපුරක් පෑයීම සඳහා සියල්ල සූදානම් ඇත. එහෙත් මෙවන් තරු දිදුල් වන ආකර්ශනීය වර්ණවත් සැඳෑවක් නිර්මාණය කිරීම සඳහා උරදුන් සැමට කෘතඥ දැක්වීම අපගේ පරම යුතුකමක් සහ වගකීමකි. මින් දශක 3කට පමණ පෙර ආරම්භ කරන ලද සෙලින්කෝ ජීවිත රක්ෂණ සමාගම අද වෙන විට ශ්‍රී ලාංකීය රක්ෂණ ක්ෂේත්‍රයේ නොකඩවා වසර 16ක් පුරාවට වෙළඳපොළ නායකත්වය හිමි කරගෙන සිටී. අද දින ජයග්‍රහණයේ කිරුළු පලන් ඔබ සැමට මාගේ සුබ පැතුම් සහ ප්‍රණාමය පුද කරන අතර ඔබ සැමට සුබ සාර්ථකයක් මෙන්ම තමන්ගේ නිවෙස් කරා ඉතා ප්‍රවේශම් සහිතව ළඟා විට ලැබේවායි ප්‍රාර්ථනා කරමින් මම ලියන්නේ. பாத்திய மற்றும் சந்தோஷ் மீண்டும் பார்வையாளர்களை களிப்பூட்டினர். பதினான்காவது முறையாக பெற்றுக்கொண்ட இலங்கையின் பிரபல்யமான ஆயுள் காப்புறுதியாளர்களுக்கான ஸ்லிம் நீல்சன் மக்கள் விருதினை செலிங்கோ லைஃப் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரியும் முகாமைத்துவ பணிப்பாளருமான திரு துஷார ரணசிங்க அவர்கள் செலிங்கோ லைஃப் தலைவர் ஆர் ரெங்கநாதன் அவர்களுக்கு வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து நிகழ்வின் மிக முக்கிய விருதுகள் வழங்கப்பட்டன. ருக்கி பிரிவின் சிறந்த வியாபார ஆலோசகரின் முதல் இடத்துக்கான விருதினை வில்லவத்த கிளை இலக்கம் 2 சேர்ந்த AN பிரியதர்ஷினி பெற்றுக்கொண்டார். ருக்கி பிரிவின் சிறந்த பிரிவு தலைவரின் முதல் இடத்துக்கான விருதினை கல்கமுவ கிளை இலக்கம் 1 சேர்ந்த JAT அபிலாஷ பெற்றுக்கொண்டார். ருக்கி பிரிவின் சிறந்த கிளை தலைவரின் முதல் இடத்துக்கான விருதினை கல்கமுவ கிளை இலக்கம் 1 சேர்ந்த DMGS திசாநாயக்க பெற்றுக்கொண்டார். வெட்டரன் பிரிவின் சிறந்த விற்பனை ஆலோசகருக்கான விருதினை அம்பலாந்தோட்டை கிளை இலக்கம் 2 சேர்ந்த EIP மஞ்சுள பெற்றுக்கொண்டார். வெட்டரன் பிரிவின் சிறந்த பிரிவு தலைவரின் விருதினை நுகைகுட கிளை இலக்கம் 2 சேர்ந்த RP எதிர்சிங்க பெற்றுக்கொண்டார். வெட்டரன் பிரிவின் சிறந்த கிளை தலைவரின் விருதினை நுகைகுட கிளை இலக்கம் 1 சேர்ந்த AS சமர்சிங்க அவர்களும் நெல்லியடி கிளை இலக்கம் 1 சேர்ந்த T சோபனா அவர்களும் சமமாக பகிர்ந்து கொண்டனர். அனைவரது வெற்றி களிப்பு திக்கட்டும் பரவ தேசிய கீதத்துடன் செலிங்கோ லைஃப் வருடாந்த விருது வழங்கும் வைபவம் இனிதே நிறைவு பெற்றது.